ப்ரோ. ஸோ மாங்கா ட்ரை பண்ணுங்கண்ணா பேசாம. மான்கோ. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. அனிமே விட மாங்கா ரொம்ப ரிஸ்க். ஏன்னா, ம். அனிமியாவாச்சும் பரவால்ல. கொஞ்ச நாள் போகும். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுவானுங்க. பட் மாங்கா அப்படி கிடையாது. டைரக்ட்டா ஸ்ட்ரைக் அடிப்பானுங்க. எப்ப அடிப்பானுங்கன்னு தெரியாது. ம். ஆ சில சீரிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீ சொல்லவே தேவையில்ல. டைரக்ட்டாவே குடுத்துருவானுங்க. ஃபைரே இதுல சீரிஸ் நான் மாரி ஆல்ரெடி கிளியர் சொல்றீங்களா? பண்ணதுக்கு நோட் பண்ணி வச்சுருவானுங்க. நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே அடிப்பானுங்க. ம். அவங்களுக்கு ம். வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போகாட்டியும் சரி. சம்மந்தம் இல்லாமலாம் அடிப்பானுங்க. காப்பிரைட்லாம் வரும். அந்த வீடியோல எதுவுமே இருக்காது. ஆனா காப்பிரைட் குடுப்பானுங்க. கேட்டதுக்கப்புறம், அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 வாட்டிக்கு 4 வாட்டி சொல்லுவானுங்க. கண்டிப்பா இருக்கு. இல்ல நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நம்ம போய் அவங்க கிட்ட பேசுன்னு பேசினா மட்டும் தான் உண்டு யூடியூப் டீம்ட்ட. யூடியூப் டீமும் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்ப்பானுங்க. 3வது வாட்டிலாம் கண்டுக்க மாட்டானுங்க. நான்லாம் நெறைய வாட்டி அனுபவப்பட்டுருக்கேன். ஆனா என்னோட சேனலுக்கு வந்து 2 காப்பி ஸ்ட்ரைக் குடுத்தானுங்க. ஒருத்தன் குடுத்தான். ஆமா உண்மையிலேயே குடுத்தான். சோலோ லெவலிங்க்கு. என்னோட கன்டென்ட் செக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடைசில அவங்களோட ஹையர் ஆஃபீஷியலுக்கு கொஞ்சம் அனுப்புனாங்க. அவங்க தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுனாங்க. கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பா சேனலுக்கு எந்த எஃபெக்ட் ஆகாது. நான் நான் பொறுப்பு அப்படிங்கிற மாரி சொல்லி கடைசியா